எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா இன்னும் வியந்து பார்க்குற ஒரு விஷயம். நன்றி உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் நாளைக்கு ஒர்க்கிங் டே, எல்லாரும் அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு இந்த வேர்ல்ட் டூர் பெர்ஃபார்மன்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் திருக்குறள் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்கூலுக்கு போகல. ஸோ எஜுகேஷனல் சிஸ்டமில் உங்களுடைய ஒர்க் இப்போ உங்கள் பேச்சை கேட்க நாங்கள் எல்லாம் ஆவலாக இருக்கிறோம். எங்களோட சேர்ந்து உங்கள் மனசில் இருக்கிறத நீங்கள் பேசலாம். நீங்கள் எதாவது கேள்வி கேட்கலாம். தம்பி புரியுது எனக்கு. ஒரு பெரிய பயணம் நீங்கள் பண்ணியிருக்கிறது. சிலர் வந்து இதை வந்து இது எப்படி வாய்ப்பு, எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு ஆச்சரியமா இன்னும் வியந்து பார்க்குற ஒரு விஷயம். ஒரு துணிச்சலான முடிவை பெற்றோர்கள் எடுத்திருக்கிறாங்க இல்லையா? உங்களை இந்த இதுலேயே முழுக்க அர்ப்பணிச்சிட்டாரு. அப்போ நீங்கள் எல்லா குழந்தைங்களும் பள்ளிக்கூடம் போயிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு வேற ஒரு பாதையில் பயணிச்சிங்க இல்லையா? அதை வந்து நாங்கள் எல்லாரும் உலகமே வியக்கிற மாதிரி நாங்களும் வியப்பாக பார்க்குறோம். நீங்கள் அப்பா இப்படி சொல்லும்போது உங்களுக்கு எப்படி இருந்தது? முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்த ஒருத்தருக்குமே எங்கள் ஃபேமிலி சார்பாக ஒரு பெரிய நன்றி. உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி, அதுவும் நாளைக்கு ஒர்க்கிங் டே, எல்லோரும் அவ்வளோ பிஸி ஸ்கெட்யூலில் எங்களுக்கு டைம் கொடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கு முக்கியமான காரணம் தமிழ் முதல்ல. ஸோ அது பேஸ் பண்ணி நீங்கள் எல்லாம் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்துருக்கீங்கன்னு நினைக்கும் போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் எவ்ரி ஒன். அண்ட் அங்கிள் சொன்ன கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்பா எல்லாருமே ஒரு மாதிரி ஒரே வேவ் லென்த்தில் தான் இருந்தோம். ஸோ ஸ்கூல் போகக்கூடாதுன்னு அவங்க சொல்லியோ இல்லை நாங்கள் சொல்லியோ அப்படி முடிவு எடுக்காமல், இது ஜஸ்ட் மியூசிக்கில் தான் நம்ம எல்லாருமே வரப்போகிறோங்கிற ஒரு ஐடியா இருந்ததால் இது ஃபுல் டைமாக எடுத்து பண்ணலான்னு எல்லாருமே சேர்ந்து எடுத்த ஒரு முடிவு தான் இது. ஸோ அவங்க சொல்லி நாங்கள் நிறுத்தி, இல்லை நாங்கள் சொல்லி அவங்க நிறுத்தி, அப்படி இல்லை. ஸோ அப்படிதானே இருக்குது. நீங்கள் சொல்லணும். அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தது. முன்னாடி எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். ரியலி ஆனர் டு பி ஹியர். அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு dearest Firdaus Basha uncle for putting up this amazing, and thank you so much uncle. அதான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கமர்ஷியல் மியூசிக், சினிமா, இந்த வேர்ல்ட் டூர் பெர்ஃபார்மன்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு எல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் திருக்குறள் பண்ணுங்கள், நீங்கள் ஸ்கூலுக்கு போகல. ஸோ எஜுகேஷனல் சிஸ்டமில் உங்களுடைய ஒர்க் ஒன்று வரணும். அண்ட் நான் நேற்று சொன்ன மாதிரி வீட்டுக்கு ஒரு லிரிக் ரைட்டரை கூப்பிட்டு நம்மளாம் ஒரு சுச்சுவேஷன் க்ரியேட் பண்ணி கம்போஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஏற்கனவே இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் லிட்ரரி ஒர்க்கை ஒரு மியூசிக் ஃபார்மில் கொடுக்கும்போது எல்லாருக்குமே ஈஸியாக போய் சேரும். அதுவும் திருக்குறள் மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கும்போது, உலகத்திலே தலை சிறந்த நூல்னு சொல்லக்கூடிய திருக்குறளை கொடுக்கும்போது இன்னும் சாமானிய மக்களுக்கும் அதோட பொருளோடு போய் சேரும்னு தான் இந்த ஐடியா எடுத்து பண்ணோம். ஸோ அங்கேருந்து இந்த ஜேர்னி ஆரம்பிச்சது. இப்போ நம்ம குழுமத்தை சார்ந்த ஒவ்வொருத்தரும் பேச விரும்புகிறாங்க. அவங்க கேட்கட்டும், அவங்ககிட்ட கேட்பாங்க, நீங்கள் பதில் சொல்லுங்கள். யார் யார் பேச விரும்புறீங்கன்னா கை